എടാ മോനെ வாழ்ந்த மகாபலி அப்படிங்கிற மன்னன் அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் நாட்டு மேலையும் நாட்டு மக்கள் மேலையும் அதீத அன்பு வச்சிருந்தாரு. எல்லா மன்னர்களுக்கும் பொதுவா இந்த நாட்டை ஆளணும் அந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிற ஆசைதான் வரும். ஆனா இவருக்கு இந்திரலோக பதவி மேல ஆசை வர அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறாரு. அவரோட குரு சுக்ராச்சாரியார் கிட்ட கேட்டு அவர் சம்மதத்தோட யாகமும் தர்மமும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவரு செய்யக்கூடிய யாகத்தோட வேள்வியும் தர்மத்தோட பலனும் அதிகரிச்சுட்டே போக இந்த விஷயம் இந்திரனுக்கு தெரிய வருது. மகாபலி செய்யக்கூடிய இந்த யாகத்தாலையும் தர்மத்தாலையும் எங்க தன்னோட பதவி பறி போயிடுமோ அப்படிங்கிற பயத்தினாலையும் அசுர குலத்துல பிறந்தவரு ஆட்சிக்கு வந்தா அது மக்களுக்கு ஆபத்தா அமைஞ்சிடுமோ அப்படிங்கிற பயத்தினாலையும் இந்திரன் திருமால் கிட்ட முறையிட திருமாலோட 10 அவதாரத்துல மிக முக்கியமான அவதாரமான வாமன அவதாரம் எடுத்து வராரு பூமிக்கு திருமால். அவர் எடுத்திருக்க கூடிய இந்த அவதாரம் தான் முழு மனித அவதாரம். யாரு யாகம் செஞ்சாலும் அவங்க கிட்ட வந்து வேண்டக்கூடியவங்களோட தேவையை தீர்த்து வைக்கிறது தான் யாகம் செய்யறவங்களோட முதற்கடமை அப்படிங்கிறது விதி. அதுக்கேத்த மாதிரி மகாபலி மன்னன் யாகம் செஞ்சு முடிக்கும் போது அந்த இடத்துக்கு வாமன அவதாரத்துல வராரு திருமால். தனக்கு இந்தந்த விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்ல நீங்க என்ன கேட்டாலும் அதை தாராளமா நான் கொடுக்கறேன் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்கறாரு மகாபலி மன்னன். இவரை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, எதுக்கும் எச்சரிக்கையாவே வாக்குறுதியை கொடு அப்படின்னு சுக்ராச்சாரியார் சொல்ல தர்மம் செய்யும் போது யார் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கறது தான் நியாயம் அப்படின்னு வாமனன் கேட்ட எல்லாத்துக்குமே மகாபலி மன்னன் ஒத்துக்கிட்டு நிச்சயமா செய்யறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறாரு. அதுக்கேத்த மாதிரி வாமனன் என்ன கேக்குறாருன்னா, நான் பெருசா எதுவும் கேட்கல, என்னோட 3 அடிக்கு ஏத்த மாதிரியான நிலம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்ல ஆளும் சின்னதா இருக்காரு, அளவா ஆசைப்படுறாரு, தாராளமா கொடுத்துடலாம் அப்படின்னு மகாபலி மன்னனும் சம்மதிக்கிறாரு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு வாமனன் என்ன பண்றாரு, அவரோட முதல் அடியால பூலோகத்தையும் 2வது அடியால வானத்தையும் அளந்துட்டு 3வது அடி வைக்க இடம் இல்லாம தவிக்கும் போது அப்போதான் மகாபலி அவருக்கு வந்தவர் கடவுள்னு தெரிய வருது. அந்த 3வது அடிய மகாபலி மன்னன் தன்னோட தலையில தாங்கிக்கிறாரு. இதனால அவரு பாதாளத்துக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. அந்த நேரம்னு பார்த்து மகாபலி மன்னன் திருமால் கிட்ட ஒரு வரம் கேக்குறாரு. பாதாளத்துக்கு போனா வருஷத்துக்கு ஒரு தடவை என்னோட நாட்டையும் நாட்டு மக்களையும் பார்க்க வருவேன், அதுக்கு மட்டும் நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்க திருமால் வரம் கொடுக்கறாரு. அதன் அடிப்படையில திருமால்னால பாதாளத்துக்கு போன மகாபலி மன்னன் நாட்டையும் நாட்டு மக்களையும் பார்க்க வர்ற அந்த ஒரு நாள் தான் ஓணம் திருநாளா கொண்டாடுறாங்க.